குடிமைப் பணிக்கு பயிலும் எனது அன்பு மாணவர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்க கிஷோர் குமார். இந்த வாரம் எக்ஸ்பிளைன்டு சீரீஸ்ல என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்சிசி மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அதை பற்றி கொண்டு வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த டைம் ஆஃப் த சீசன் அப்படிங்கிறது என்னது. இட் இஸ் நாட் ஒன்லி ஐபிஎல், பட் இட் இஸ் ஆல்சோ எலெக்ஷன் சீசன். தேர்தல் திருவிழாவாக இருக்குது. அப்போ இந்த தேர்தல் திருவிழா வரும் பொழுதே கூடவே வந்து எம்சிசி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் சேர்ந்தே வரும். எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிருப்பாங்க மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து வந்துடுச்சு. இதுக்கப்புறமா வந்து சில கட்டுப்பாடுகள் வந்து அரசியல் கட்சிகளுக்கும் தலைவர்களுக்கும் கேண்டிடேட்ஸ்களுக்கும் இருக்கு அப்படின்ட்டு. அப்போ எம்சிசினா என்ன, அது எதுக்காக கொண்டு வராங்க, அதை எப்போ ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க, இது எதுக்கான விஷயம், ஸ்ட்ராட்டஜி இதை மீறினா என்ன ஆகும், இதில் ஏதாவது வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கா, இல்லைனா வந்து இது யார் யாருக்கெல்லாம் பொருந்தும், எந்தெந்த வகைக்கெல்லாம் பொருந்தும் அப்படிங்கிற அந்த ஒரு டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷனை தான் இந்த வார எக்ஸ்பிளைன்டு சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ இப்போ நம்ம அந்த எக்ஸ்பிளைன்டு சீரீஸ்க்குள்ளே போயிடுவோம். இப்போ எக்ஸ்பிளைன்டு சீரீஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது எம்சிசி மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட். இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு ஒரு ஞாபகம் வருதுங்க. என்ன அப்படின்னா, the ballots are stronger than bullets அப்படிங்கிற இந்த கோட்டை யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரகாம் லிங்கன். ஓகேங்களா? அவர் தான் சொல்லியிருப்பாரு. அதாவது வந்து தேர்தல் இயந்திரங்கள் இல்லைனா தேர்தல் சீட்டுகள் தோட்டாக்களை விட மிகவும் வலிமையானது அப்படின்னு சொல்லியிருப்பார். இது ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னா, புல்லட்ஸ் தோட்டாக்கள் நினைச்சா ஒரு விஷயத்தை அழிக்க தான் முடியும். ஆனால் மக்களாக சேர்ந்து மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவன் நினைத்தால் அந்த நாட்டை உருவாக்கவும் ஒளிர்விக்கவும் முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த தேர்தல் திருவிழா. அப்போ இந்த தேர்தல் எதுக்காக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸை தேர்ந்தெடுக்கிறதுக்காக நடக்குது. இது நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இது ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனா, சுத்தமான மற்றும் நேர்மையான ஒரு எலெக்ஷனா நடக்கணும். அதுக்காக அப்படி நடந்தால் மட்டும்தான் அது டெமோக்ரஸி, ஜனநாயகம் அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு ஆட்டோக்ரஸி, இல்லைனா வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப், சர்வாதிகார முறையை நோக்கி நம்மளுடைய நாடுகள் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத குறிக்கிறதா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தானில் பார்த்துருப்பீங்க. பாகிஸ்தானில் நமக்கு கண்ணு முன்னாடி தெரியுது அங்கே நடந்த எலெக்ஷன் ஒரு ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன் இல்லை அப்படின்ட்டு. ஏன்? மக்கள் அவங்களோட எதிர்ப்பான வாக்கை எல்லா ஃப்ரீ இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸுக்கு தான் மேக்சிமம் அளிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே மொத்தமாக 264 தொகுதி இருக்குங்க பாகிஸ்தானில். அதில் கிட்டத்தட்ட 91 தொகுதிகளுக்கு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸுக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்க. கட்சிகளை புறந்தள்ளியிருக்காங்க. கட்சி யாரை பேக் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்மி வந்து கட்சியை பேக் பண்ணியிருக்கு. அந்த ஆர்மியை அவங்க வந்து வேணாங்கிறத புறந்தள்ளியிருக்காங்க. இருப்பினும் அந்த கட்சி தான் வந்து வந்திருக்கு. அது வேற விஷயம். ஓகேங்களா? அப்போ இதுல ஒரு முழுமையான ஜனநாயகம் இருக்குன்னு நம்ம ஏத்துக்கலாமானா ஏத்துக்க முடியாது. ஓகேங்களா? அப்போ ஒரு நாடு ஜனநாயக பாதையில போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மக்கள் யாருக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஆட்சி பீடத்துல இருக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னா சில ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ்னால மட்டும்தான் முடியும். அப்படி என்னங்க ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்னா, ஒரு ஆண்டு கொண்டு இருக்கும் கட்சி, ஓகேங்களா, இல்லைனா ஆட்சி செய்யும் கட்சி யாரா வேணா இருக்கட்டும், சென்டர்லையா இருக்கட்டும் இல்லை ஸ்டேட்லையா இருக்கட்டும், மத்தியில மாநிலத்தில் எங்கேயா இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு ஃபேர் சான்ஸ் ஆஃப் லூசிங் இருக்கணும். ஓகேங்களா? அவங்க தோக்கக்கூடிய ஒரு ஃபேர் சான்ஸ் வந்து இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப இதை எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காகவே தான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கு. அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன். ஓகேங்களா? எலெக்ஷன் கமிஷனுடைய ஆர்டிக்கல் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? அப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ப்ரொலாங்டா வந்து 1950 இருந்து ஆரம்பிக்கிறாங்க தங்களுடைய வேலையை. 1951 இருந்து அவங்க ஜெனரல் எலெக்ஷன் பார்த்துட்டு வராங்க. அப்போ அந்த டைம்ல வந்து அறிவிக்கப்படாத ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இருந்துச்சு. ஓகேங்களா? ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பத்தி எனக்கு விரிவா எக்ஸ்பிளைனர் சீரீஸ் வேணும்னு சொல்றவங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நான் வந்து பரிசீலிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அறிவிக்கப்படாத சூழ்நிலையில இருந்துச்சு. ஏன்னா சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் சைமல்டேனியஸா எலெக்ஷன் நடந்துச்சு அந்த டைம்ல, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்.
ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து அங்க அசெம்பிளி, தொங்கு பாராளுமன்றம், நாடாளுமன்றம் இது எல்லாமே சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து வேற வேற ஸ்டேட்ஸுக்கு வேற வேற நேரத்துல சென்டருக்கு தனியா, ஸ்டேட்டுக்கு தனியா நடக்க ஆரம்பிச்சிடுது. ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் பொழுது சில எக்ஸ்பீரியன்சஸை வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து கெயின் பண்றாங்க. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆண்டு கொண்டிருக்கும் கட்சிகள் வந்து அவங்களுக்கு வந்து அந்த எலெக்ஷன் மிஷினரி, அந்த எலெக்ஷனை சந்திக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா அவங்க கிட்ட கவர்மெண்ட் இருக்கு. அந்த கவர்மெண்ட் கிட்ட வந்து எனார்மஸான ரிசோர்சஸ் இருக்கு. ரிசோர்சஸ்ங்கிறது பணபலம் மட்டும் கிடையாது. அவங்க கிட்ட ஆட்கள் இருக்காங்க, அதுக்கப்புறம் அதிகாரம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்போ இதை எல்லாத்தையுமே அவங்க வந்து துஷ்பிரயோகம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அந்த பயத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஒரு கோடு, ஒரு மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு வராங்க. ஏன் அப்படின்னா இது 2 பேருக்குமே சமதளமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. 2 பேருனா ரூலிங் பார்ட்டிக்கும் அப்போசிஷன் பார்ட்டிக்கும் சமதளமா இருக்கணும். அப்போசிஷன் பார்ட்டின்னு மட்டும் இல்லை, சில இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா. எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட். ஓகேங்களா. இப்போ இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து எந்த வருஷத்துல கொண்டு வராங்க, எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு டைம்லைன் நான் கொடுத்துருக்கேன். அதாவது வந்து 1960-61ல கேரள அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னிச்சையா அவங்க ஒரு மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டை எடுத்துட்டு வராங்க. ஓகேங்களா. அது எலெக்ஷன் கமிஷன் அப்ரூவலோட அதுக்கப்புறமா வந்து 62nd லோக்சபால 1962nd லோக்சபால 3வது லோக்சபா எலெக்ஷன்ல நாடு ஃபுல்லா வந்து அறிமுகப்படுத்தப்படுது. அப்போ அறிமுகப்படுத்தப்படும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அந்தந்த கட்சிகள் வேணும்னா ஏத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த வாலண்டரி பேசிஸ்ல தன்னிச்சையான ஒரு இடத்துல இருந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து சொல்றாங்க. ஓகேங்களா. அதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆகி பல விஷயங்களை சேர்க்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து கட்சிகள் ஒன்னா சேர்ந்து ஒருமித்த கருத்தோட என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கோடு வந்து நமக்கு எலெக்ஷன் முன்னாடி வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவை வந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா. இது எப்போ ஒரு ஷேப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990sல டிஎன் சேஷன் அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷனரா எப்போ வராரோ அப்போ வந்து ஒரு ஷேப்புக்கு வருது. ஓகே. அப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுதுன்னா இந்த எலெக்ஷன் அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட்ல பல விஷயங்களை சேர்க்குறாங்க. என்னென்ன மாதிரியான விஷயங்களை சேர்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2000sல டிஜிட்டல் கேம்பெயினிங் எப்படி பண்ணலாம். அதுக்கப்புறம் 2010ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைசிங், மீடியா அட்வர்டைசிங் எப்படி இருக்கலாம். அதுக்கப்புறம் 2020sல இப்போ சமீபத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் இருக்கு பார்த்தீங்களா, அது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து கொண்டு வராங்க மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட்ல. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதோட டெஃபினேஷன் என்ன. டெஃபினேஷன் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ செட் ஆஃப் கைட்லைன்ஸ். இட் இஸ் அ செட் ஆஃப் கைட்லைன்ஸ் டு த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் கிவன் பை எலெக்ஷன் கமிஷன். ஓகேங்களா. அந்த செட் ஆஃப் கைட்லைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் ஆஃப் கான்டாக்ட். நீங்கள் எப்படி நடந்துக்கணும், ஸ்டாண்டர்ட் ஆஃப் கான்டாக்ட். ஓகேங்களா. எல்லாருமே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாக இருக்கட்டும் இல்லை கேண்டிடேட்ஸாக இருக்கட்டும் என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தோடைய கைட்லைன்ஸ் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட். எப்போ அப்படிங்கிறதும் முக்கியம். எப்போ அப்படின்னா உங்களுடைய பொலிட்டிக்கல் கேம்பெயினிங்கில் ஆரம்பித்து போலிங் வரைக்கும். இதுதான் இந்த எம்சிசியோடைய டெஃபினேஷன். எம்சிசியோடைய டெஃபினேஷன் இதுதாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இதை மீறுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பனிஷ்மெண்ட் ஏதாவது இருக்கா. இப்போ ஏதோ ஒரு அரசியல் கட்சியோ இல்லை ஏதோ ஒரு கேண்டிடேட்டோ இந்த எம்சிசியை மீறிட்டார் அப்படின்னா இதுக்கு பனிஷ்மெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னா தேர் இஸ் நோ பியூனிட்டிவ் பனிஷ்மெண்ட். எம்சிசியை மீறுறதுக்காக பனிஷ்மெண்ட் கிடையாது. ஓகேங்களா. எம்சிசியை மீறுறதுக்காக பனிஷ்மெண்ட் எதுவும் கிடையாது. ஏன்னா இதை வந்து எந்த ஒரு லாவும் பேக் பண்ணல. நோ ஸ்டாச்சுட்டரி பேக்கிங். ஓகேங்களா. எந்த ஒரு பேக்கிங்கும் கிடையாது, சட்டப்பூர்வ பேக்கிங் கிடையாது. ஓகேங்களா. ஸ்டாச்சுட்டரி அப்படிங்கிறது சட்டப்பூர்வ. ஓகேங்களா. அப்போ சட்டப்பூர்வ பேக்கிங் இல்லாதனால எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கிட்டேயோ இல்லை எந்த ஒரு யார்கிட்டயோ எடுக்க முடியாது.
ஆனால் அவங்களுடைய தன்னிச்சையான பவரில், இப்போது எலெக்ஷன் கமிஷன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தன்னிச்சையான பவரில் இல்லை சில ஆக்டுங்கெல்லாம் இருக்குங்க. இப்போ எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ஆக்ட் அப்படின்னு சில ஆக்ட்லாம் இருக்குது. ஓகேங்களா, அந்த ஆக்ட் மூலமாக வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். சில பனிஷ்மெண்ட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிசி, இப்போ வந்து அதை பாரதிய நியாய சம்ஹிதா அப்படின்னு மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா, பாரதிய நியாய சம்ஹிதா, ஐபிசியை பாரதிய நியாய சம்ஹிதான்னு மாற்றிருக்காங்க. அதன் அடிப்படையில் அதுக்கப்புறமா வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951. ஓகேங்களா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 இதன் அடிப்படையிலுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே அந்த பனிஷ்மெண்ட் கிடையாது. சில விஷயங்கள் இதில் கவர் ஆகிற பனிஷ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒருத்தவங்களை வந்து கேஸ்ட்டை வச்சு ஹியூமிலியேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அவங்களுடைய கம்யூனல் ஆர் லிங்குவிஸ்டிக் ஹேட்ரடை தூண்டுற மாதிரி பேசக்கூடாது. ஓகேங்களா, இதுக்கெல்லாம் வந்து ஐபிசியில் செக்ஷனில் அடிப்படையில் ப்ராப்ளம் இருக்குது. ஐபிசிலையும் சரி இல்லை ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்லேயும் அவங்கள வந்து தண்டிக்க முடியும். ஓகேங்களா, இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய எந்த ஒரு ரிலீஜியஸ் பிளேசஸையுமே வந்து தன்னுடைய கட்சி பரப்புறதுக்காக யூஸ் பண்ணக்கூடாது. ரிலீஜியஸ் பிளேசஸை கட்சி பரப்பிடமாக யூஸ் பண்ணக்கூடாது. சில கைட்லைன்ஸ் இருக்குங்க. என்ன மாதிரியான கைட்லைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போலிங் நடக்கிற நாளில் போலிங் பூத்தில் ஒரு 100 மீட்டர் ரேடியஸில் வந்து எந்த ஒரு சிம்பிளையோ இல்லை வந்து பரப்புரையிலையோ ஈடுபடக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் நடக்க நாளுக்கு 48 மணி நேரம், அதாவது வந்து சரியா 2 நாளைக்கு முன்னாடி உங்களுடைய எலெக்ஷன் கேம்பெயினை நிறுத்திடணும். எலெக்ஷன் கேம்பெயின் ஷுட் பி ஸ்டாப்டு. ஓகேங்களா, இந்த ஃபினாமினாக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் சைலன்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை உங்களுடைய பிலிமினரியில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஃபினாமினாக்கு பேர் தான் எலெக்ஷன் சைலன்சிங். ஓகேங்களா, ஏன் இந்த எலெக்ஷன் சைலன்சிங் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு ஓட்டர் அவங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போட போகிறாங்க இல்லை எந்த கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போட போகிறாங்க அப்படிங்கிற அந்த முடிவை ஒரு அமைதியான சூழலில் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்காக இந்த முடிவை எடுக்கிறாங்க. ஓகேங்களா, அதனால தான் கேம்பெயின் ஆரம்பித்து உங்களுடைய போலிங் டேட்டுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி கேம்பெயின் எல்லாருமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிசி பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, சரி, இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இது யாருக்கெல்லாம் பொருந்தும், ஃபார் whom இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளுக்கும், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அப்புறம் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு மட்டும்தானா கிடையாது, பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் who are campaigning in support of parties. சரி, அப்போ இவங்களுக்கு தானா அப்படின்னா இவங்களுக்கு மட்டும் கிடையாது. வேற யாருக்கெல்லாம் இருக்குன்னா ஆல் ஆர்கனைசேஷன்ஸ், கமிட்டிஸ், ஓகேங்களா, கமிட்டிஸ், அப்புறம் கார்பரேஷன்ஸ் who are funded wholly or partially by public exchequer. அரசாங்க கஜானாலிருந்து யாரெல்லாம் காசு வாங்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த எம்சிசி வந்து பொருந்தக்கூடியது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இவங்க எல்லாருக்குமே பொருந்தும். பனிஷ்மெண்ட் இருக்கான்னா சிலதுக்கு இருக்குது, சிலதுக்கு இல்லை. ஏன்னா வந்து ஒரு லீகல் பேக்கிங் கிடையாது இதுக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கைட்லைன்ஸ் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு இருக்குது. ஓகேங்களா, சில கைட்லைன்ஸ் வந்து மினிஸ்டர்ஸுக்கு இருக்குது, சில கைட்லைன்ஸ் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு இருக்குது. ஓகேங்களா, அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கைட்லைன்ஸ் ஃபார் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு என்னங்க கைட்லைன்ஸ் அப்படின்னா, அவங்கள பற்றி இல்லை ஒரு தலைவரையோ, பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கிற ஒரு தலைவரையோ இல்லைனா ஒரு கேண்டிடேட்டையோ அவங்களுடைய பர்சனல் ப்ரைவேட் லைஃப்பை பற்றி வசைப்பாடக்கூடாது. ஓகேங்களா, அதை பற்றி அவங்கள விமர்சிக்கக்கூடாது. அவங்களுடைய பப்ளிக் ஒர்க்கை பற்றி மட்டும்தான் விமர்சிக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி சோஷியல் மீடியாவிலையும் அவங்களுடைய கண்ணியத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கான கைட்லைன். இன்னொரு இம்பார்ட்டண்டான கைட்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் பிளேசஸில் கேன்வாசிங் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவங்களுடைய மதத்தையோ இல்லை மொழியையோ இல்லை ஜாதியையோ வச்சு அவங்க வந்து ஒரு ஏற்றடை வந்து பரப்பக்கூடாது. பரப்பி அதன் மூலமாக வந்து ஒரு செக்ரிகேட்டிங் பாலிடிக்ஸ்னுவாங்க, அப்படி இல்லைன்னா சோஷியல் இன்ஜினியரிங்னுவாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணி பிளவு அரசியல் அதை பண்ணி ஓட்டு வாங்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எம்சிசி இருக்கிறப்ப. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னா
அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போலிங் நடக்கிறப்ப ஒரு 100 மீட்டருக்குள்ள எந்த ஒரு கட்சி கொடியோ சிம்பிளோ தலைவரோ இல்லைனா வந்து கேம்பெயினிங்கோ பண்ணக்கூடாது. 48 மணி நேரத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் கேம்பெயினிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் யாருக்குமே 10,000 ரூபாய்க்கு மேலே கேஷ் இன் ஹேண்ட் எந்த ஒரு தனி நபருக்கோ எந்த ஒரு கம்பெனிக்கோ எந்த ஒரு என்டிட்டிக்கோ ஒரு கட்சி இல்லை ஒரு கேண்டிடேட் வந்து வழங்கக்கூடாது. 10,000 ரூபா பர் டே, ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய்க்கு மேலே கேஷாக வழங்கக்கூடாது. அதே மாதிரி கேண்டிடேட்ஸோ இல்லை பார்ட்டிஸோ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஓட்டர்ஸுக்கு தேர்தல் நாளில் லிக்கர், அதாவது வந்து சாராயமோ இல்லை வேற ஏதாவது ஒரு பிரைபோ இல்லைனா வந்து அவங்கள மிரட்டி வாங்குறதோ இல்லைனா வந்து அந்த டைமில் போய் கேன்வாசிங் பண்ணுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவங்கள கொண்டு போய் விடுறது, திருப்பி கொண்டு வந்து விடுறது, இந்த மாதிரியான ஒர்க்குகளையும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட்ல இருக்கு. இது வந்து யாருக்குன்னா கட்சிகளுக்கும் அந்த கேண்டிடேட்ஸ்க்கும். அதே மாதிரி கைட்லைன் ஃபார் மினிஸ்டர்ஸ்னு இருக்கு. கைட்லைன்ஸ் ஃபார் மினிஸ்டர்ஸ், அது என்ன கைட்லைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்டர்ஸோ கவர்மெண்ட்டோ என்ன பண்ணக்கூடாதுன்னா, அவங்களுடைய அந்த பவரை வச்சு ஒரு புது ப்ராஜெக்டை வந்து இனாகிரேட் பண்ணுறதோ இல்லை சொல்றது கூட கூடாது. ஓகேங்களா? இல்லை அடிக்கல் நாட்டுறது, அதுக்கப்புறமா வந்து ஒரு மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் ரோடு போடுறது, இந்த மாதிரியான மேஜர் ப்ராஜெக்ட்ஸை அறிவிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரியான ஃபிசிக்கல் மெஷர்ஸ் எதையுமே அறிவிக்கக்கூடாது. அப்படி ஏதாவது அறிவிக்கணும் அப்படின்னா, ஃபிசிக்கல் மெஷர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது அறிவிக்கணும்னா எலெக்ஷன் கமிஷனுடைய அனுமதி வாங்கிட்டு தான் அறிவிக்கணும். அதுவும் கேபினெட் ஸ்டேட்டாக எலெக்ஷன் கமிஷனோட அனுமதியை வாங்க முடியாது. அந்த மினிஸ்டர்ஸ் வந்து கேபினெட் செக்ரட்டரியை போய் பார்த்து அந்த கேபினெட் செக்ரட்டரி தான் போய் வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்ட அனுமதி வாங்கி உங்களால் வந்து அந்த ஃபிஸ்கல் மெஷர்ஸ் ஏதாவது வேணும்னா செயல்படுத்தலாம். அதுக்கப்புறம் இன்ட்ரிம் பட்ஜெட் மட்டும்தான் போடணும். பட்ஜெட் அப்போ இன்ட்ரிம் பட்ஜெட் மட்டும்தான் போடணும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்கிரீட்டா கிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து கருணை அடிப்படையிலான சில ஃபண்டுங்க இருக்குங்க. அதாவது வந்து இப்போ சிஎம் ரிலீஃப் ஃபண்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டாக இருக்கட்டும், இது எல்லாம் அனுமதிக்கலாம். ஆனால் வந்து ஒரு ப்ராப்பர் எலெக்ஷன் கமிஷனருடைய அனுமதி இருக்கணும் இதெல்லாம் வந்து அலோவ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எம்பி லேடுன்னு சில ஃபண்ட் இருக்குங்க. எம்பி லேட்ஸ். ஓகேங்களா? இந்த எம்பி லேட் ஃபண்டை வந்து புது ஃபண்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? எம்பி லேட்ஸ் ஃபண்டோடைய புது ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து எல்லா பப்ளிக் மீட்டிங்ஸும் சரி, இல்லை எல்லா பப்ளிக் இடங்களும் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? பப்ளிக் மீட்டிங்ஸ், பப்ளிக் கிரவுண்ட்ஸ் அண்ட் மைதான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்குமே வந்து ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி மினிஸ்டர்ஸ் வந்து அவங்களுடைய அஃபீஷியல் ஒர்க்கை எலெக்ஷன் ஒர்க்கோட சேர்ந்து பண்ணக்கூடாது. எலெக்ஷன் ஒர்க்கை வந்து பண்ணும்போது அவங்களுடைய சொந்த செலவில் தான் போய் பண்ணணும். கவர்மெண்ட் மிஷினரிஸை யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது வந்து கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த வாகனங்கள், காரையோ இல்லை வந்து ஹெலிகாப்டர்ஸையோ இதை யூஸ் பண்ணி அவங்களுடைய எலெக்ஷன் கேம்பெயினை வந்து நடத்தக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நியூஸ் பேப்பர் மீடியாவிலையாக இருக்கட்டும், பிரிண்ட் மீடியாவிலையாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது இப்போ சோஷியல் மீடியாவிலையாக இருக்கட்டும், இந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸ்செக்கர், அதாவது வந்து பப்ளிக் ஃபண்டை யூஸ் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது இன் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும் பொழுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான நிறைய கைட்லைன்ஸ் வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்போ இருக்குங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஜனநாயகத்தின் மேலே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய நம்மளுடைய தலைவர்கள் நம்மளுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் எண்ணங்களையும் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறாரு, அதனால தான் நம்ம ஓட்டு போட்டு அவங்கள தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு முழு ஒப்புதல் ஜெயிக்கிறவங்களுக்கும் இருக்கணும், ஜனநாயகத்தில் தோக்குறவங்களுக்கும் இருக்கணும். இட் ஷுட் பி ஃப்ரீ அண்ட் ஃபேர். இதை செயல்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான கருவி தான் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட். ஓகேங்களா? ஸோ மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் பற்றி உங்களுக்கு விரிவாக புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக பதிவிடலாம். அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பிளைனர் சீரிஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.